ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம மேடம்க்கு கிளச்சை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த கிளச் அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கி செகண்ட் டே போயிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. கிளச்சில் கொஞ்சம் கவனம் முன்ன பின்ன இருக்கும், அது போக போக சரியாயிடும். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளச்சை பற்றி பார்க்க போகிறோம். கிளச் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெடல் இருக்குது, லெஃப்ட் சைடில் லாஸ்ட் பெடல். இந்த கிளச்சை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னங்கால் விரலுக்கு கீழே கால் எடுத்து மேலே வைங்க, கால் எடுத்து பெடல் மேலே, முன்னங்கால் விரலுக்கு கீழே அப்படி இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இப்போது ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி அழுத்துங்க, கம்ப்ளீட்டாக கீழே போய் முட்டணும். உங்களுக்கு கால் எட்டுதான்னு ஸ்டேரிங் பிடிச்சி பாருங்கள், கன்வெர்ட்டாக இருக்குங்களா? ஓகே, இப்போ நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, பின்னங்கால் எடுக்காமல் காலை கீழே தேய்ச்சிட்டே மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இங்கே மூவிங் வருது அப்படின்னா அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அதாவது இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க. இப்போது மெதுவாக எடுத்துகிட்டு வரீங்க. இங்கே மூவிங் வருது அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணிங்க. கிளச்சை மெரிக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணும்போது அந்த மூவிங் பாயிண்ட் உங்களால் கரெக்டாக நோட் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவை அழுத்தும் போது வேகமாக அழுத்தணும். எடுக்கும்போது கீருக்கு தகுந்த மாதிரியும் போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் கியருக்கு நம்ம எடுக்கிற விதம் இந்த மாதிரி நிறுத்தி அதுக்கப்புறம் மூமெண்ட் வந்த பிறகு முழுசாக இப்போ எடுத்துருங்க. இது ஃபஸ்ட் கியருக்கு. செகண்ட் கியருக்கு மெரிக்கும் போது ஃபுல்லாக மெரிங்க, ஃபாஸ்ட்டாக. எடுக்கும்போது மறுபடியும் அதே கான்செப்ட், எங்கே நிறுத்த தேவையில்ல, ஈவனாக எடுத்துகிட்டு வரலாம். இது செகண்ட் கியருக்கு. இப்போ தேர்ட் கியருக்கு மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது ஓரளவுக்கு வேகமாக. ஃபோர்த்து கியருக்கு அதேமாரி மெரிக்கும் போது வேகமாக, எடுக்கும்போது ஓரளவுக்கு வேகம். ஓகேங்களா? இந்த 4 கீருக்கும் எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல எப்படி எடுக்கணுன்றது தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். ஓகே, சீட் உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்குங்களா? ஓகே, ஒவ்வொரு தடவை கிளச்சை அழுத்தும் போது வேகமாக, எடுக்கும்போது கியருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இன்றைக்கி செகண்ட் டே கிளாஸ் இல்லையா? இந்த கிளச்சை முழுக்க இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கூட நேற்று நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். நேற்று நம்ம செஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக்கு, அடிஷ்னலாக இன்றைக்கி கிளச். நாளைக்கு நம்ம கியர் பார்க்கலாம். ஓகே, கிளச் எடுத்து வச்சுக்கோங்க. கால் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மெரிக்கும் போது என்ன பண்ணுங்க, ரோடை பாருங்க. கை கொஞ்சம் கீழே இறக்கிங்க. இப்போ மிரர் ரெண்டுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இங்கே உள்ள ஓகேவா? லெஃப்ட் சைடு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோடை பாருங்கள். அந்த லாரி தெரியுதுல்ல? லாரி தெரிஞ்சால் போதும். அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகே, இப்போது கிளச்சை அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே லாக் பண்ணிங்க. லாங் வியூ பார்த்துங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ அந்த மூவிங் ஆகுது இல்லையா, எந்த இடத்துல மூவிங் வருதோ அந்த இடத்துல கிளச்சை நிப்பாட்டலாம். அந்த மூவிங் பாயிண்ட் வர்றதுக்கு நம்ம எதை கவனிக்கணும்னா, வண்டியோட வைப்ரேஷன். ரிலாக்ஸ்டாக பொறுமையாக கவனிங்க. ஒன்றும் இல்லை, டவுனில் இருக்குது, அதனால் போதும். அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, அந்த வைப்ரேஷன் அடங்குற வரைக்கும். இப்போ பாருங்கள், அந்த வைப்ரேஷன் இல்லையா? இப்போ நீங்கள் முழுசாக எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டேரிங்கையும் கவனம், அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ரொம்ப அதிகமானு நினைக்கிறேன், லெஃப்ட் ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. லாங் ஃபோக்கஸ், நல்லா கவனிங்க. அந்த லாரி கிளச் அவ்வளோதான், முடிஞ்சது. கிளச்சை நீங்கள் முழுசாக எடுத்துட்டு அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பீடை படிப்படியாக கூட்டுங்க. ஸ்பீடில் கால் பாருங்க. ஸ்பீடில் கால் வச்சுருக்கீங்க, ஆனால் ரொம்ப மேலே இருக்குது பாருங்கள். அந்த கால் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. நீங்கள் ரொம்ப மேலே வைக்கும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெர்க் ஆகிற மாதிரி போகும். காலை நல்லா கீழே இறக்கி தக்கையாக வைங்க. ஓகே, ஸ்லோ கிளச்.
ஃபாஸ்ட்டாக கிளச்சை வேகமாக அழுத்தணும். அதாவது ஸ்லோ பண்ணுறதும் கிளச்சை பிடிக்கிறதும் ஒரு செகண்டில் நடக்கணும். இது நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கினீங்கன்னா நீங்கள் போகிற வேகம் இருக்கு இல்லையா, அது அப்படியே டவுன் ஆகிடும். மறுபடியும் முதல்லேருந்து எடுக்க வேண்டியதாகிடும். அதனால் அதை டைமிங் ரொம்ப குறைவாக எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த காலை அழுத்துறீங்களா, இந்த காலை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த காலை வேகமாக அழுத்தணும், அவ்வளோதான். இதுக்கு இடையில ஸ்டேரிங்கையும் கூட கவனிச்சுக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் பாருங்கள், அந்த ஈவனாக இல்லை பாருங்கள், அழுத்துறீங்க விட்டுறீங்க, ஈவனாக மெயின்டைன் பண்ணால் தான் வேகம் உங்களுக்கு நிற்கும். ரெடி, ஸ்லோ, கிளச், ஃபாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள் வேகம் கரெக்டாக இருக்கா. இப்போ கிளச்சை எடுங்க. இப்போ நம்ம செகண்ட் மாற்றிட்டு கிளச்சை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள உங்களுக்கு பிக்கப் வந்து குறையாமல் இருக்கும். எடுத்துருங்க, கொஞ்சம் வேகமாக எடுங்க, ஏன்னா வண்டி வேகமாக இருக்கு இல்லையா. எடுத்துட்டு லேசாக வேகம், ஒரே 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 இந்த வேகம் மட்டும்தான் ஜர்க் அடிக்குது. அது ஸ்டார்டிங்கில் அழுத்திட்டு அப்புறமா நீங்கள் கவனித்து அழுத்துறீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே கவனித்து அழுத்துங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே அதிகமாக வேகம் கொடுக்க வேண்டாம். ரிலாக்ஸாக போகிற மாதிரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வண்டி எவ்வளோ சாயுது, நம்ம ரொம்ப அதிகமாக திருப்பிட்டீங்களே பாருங்கள். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும். நான் நேற்று சொன்னது தான், ஒன்று வேகத்தை விட்டுறீங்க, இல்லைன்னா ஸ்டேரிங்கை விட்டுறீங்க. ரெண்டுத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸ்டேரிங் லாக் பண்ணுற மாதிரி அழுத்த வேண்டாம், லூஸாகவே விடுங்க. நம்ம கீரை மாற்ற போகிறதில்ல. ஓகே, ஸ்லோ, கிளச் ஃபுல்லாக. இப்போ பிரேக் நமக்கு தேவையில்லை, லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளச்சை நான் சொல்கிற வரைக்கும் எடுக்காதீங்க. உங்களுக்கு ரோடு கிளியராக இருக்கா? ஓகே, இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க, ஆக்சிலேட்டர் தேவையில்லை. மெதுவாக எடுங்க எடுங்க எடுங்க. அந்த மூவிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணிங்க. அந்த இடம் தான் நீங்கள் நிறுத்தி எடுக்கணும். அந்த மூவிங் எதில் வருது, பாதியிலையா முக்கால்வாசியில் வருதா, அது நோட் பண்ணிங்களா. கிளச் அழுத்து, இப்போ அழுத்துங்க வேகமாக. கிளச்சை பற்றி தான் நான் முழுசாக உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ எடுங்க, அந்த மூவிங் பாயிண்ட் எங்கன்றதை கவனிச்சு எடுங்க. எடுங்க, இந்த பாதி கிளச்சுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எடுங்க, கால் எடுங்க. இந்த பாதி கிளச்சுக்கு மேலே எதுவும் கிடையாது. எங்க உங்களுக்கு மூவிங் வருதோ அங்க வைப்ரேஷன் வரும், தெரியுதா? அந்த இடம் தான் கிளச்சை நீங்க நிறுத்தி எடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் வர இடத்துல கிளச்சை வேகமா விடுறீங்க. அப்படி வேகமா விடும்போது என்ன ஆகும்னா, வண்டி இழுக்க முடியலன்னா, போறதுக்கு ஃபோர்ஸ் இல்ல, பவர் இல்லைன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். அந்த வேக தடையில நிறைய பேர் ஆஃப் பண்றது இதுல தான். அதனால அதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டரை மறுபடியும் கூட்டிக்கிட்டே வாங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மெயின் வந்து அந்த சின்ன சின்ன வர்ற ஃபால்ட்டை நம்ம இப்போத்துலேருந்தே அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய விஷயம் கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோ, கிளச். இப்போ கிளச்சை எடுங்க, ஸ்பீடை கொடுங்க. கிளச்சை எடுத்துட்டு உடனே கொஞ்சம் வேகம், உடனே இதை எடுத்துட்டு தான் அதை அழுத்தணும். அதுவும் அழுத்துறது வேகமா இருக்கக்கூடாது, ரொம்ப வேகம். மெதுவா படிப்படியா போற மாதிரி அழுத்தம். மெயின்டைன் பண்ண. அந்த மெயின்டைன் ஆகிற வரைக்கும் ஸ்டேரிங் வராது. வேகம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிற வரைக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கம்மியாக தான் இருக்கும். வேகம் எப்போ ஒரே நிலையாக நிற்குதோ ஸ்டேரிங் லூஸ் ஆகும். அழுத்தம் அதிகமாக அழுத்த என்ன ஆகும்னா லாக் ஆகிடும், ஒரே பக்கமாக லாக் ஆகிடும் ஸ்டேரிங். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டேரிங்கை ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் தரையை பாருங்கள், நீங்கள் போகிற டைரக்ஷன் உங்களுக்கு புரியும். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. அந்த ஸ்பீடு மெயின்டைன் ஆகுதா இல்லையான்னு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இன்ஜின்லேருந்து வர சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தில் ஒரு ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, ஸ்லோ, கிளச், ஃபாஸ்ட்டாக. இப்போ கிளச்சை எடுங்க, ஓரளவுக்கு வேகமாக எடுக்கலாம். ஏன்னா வேகமாக இருக்குல்ல வண்டி, எடுத்துட்டு கொஞ்சமாக வேகம், லைட்டாக அந்த ஷேப் அப்படியே பிடிக்கும்.
இப்போ பாருங்க, ஸ்பீடு உங்களுக்கு நிலையா இருக்கும்போது ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப வளைக்காதீங்க, அதுவே தானா வளைச்சிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட்ல இழுக்கிற மாதிரி இருந்தா மட்டும் அப்போ லைட்டா வளைங்க. அதுக்கு நீங்க லாங்கா பார்க்கணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ லாங்கா பாருங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிளச்சை முழுசா அழுத்திருங்க. அந்த வேகத்துல இருந்து காலை எடுத்து பிரேக் ஆட்ட வச்சுக்கோங்க. வண்டி கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் வரணும். ரொம்ப இல்லை, லைட்டா வரணும். இப்போ ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ லைட்டா பிரேக்கை அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்க. லெஃப்ட் போகணும். லெஃப்ட் 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 ஸ்பீடாக எடுக்காதீங்க. கிளச்சு தான் கொஞ்சம் வேகமாக விட்டுறீங்க. இங்கேருந்தே அந்த ஷேப்பில் டர்ன் அப்படியே பிடிங்க. பார்வை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரமாக கொண்டு போங்க. இப்போ டேர்னிங் முடிஞ்ச பிறகு படிப்படியாக ஸ்டடி. அதே மாதிரி மிரரை பார்த்துக்கணும். ஓகே, இந்த இடம் வெறும் கிளச் மட்டும் முழுசாக இருக்குங்க. ரைட், அவ்வளோதான். ஏறி இறங்கிட்டோம். இப்போ கிளச்சை எடுக்கும்போது கவனிச்சு பாருங்க. எடுங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். நீங்க எடுக்கிறதே வேகமா எடுத்துடுறீங்க. நான் பாதி பாதி எடுக்க சொல்றேன். 50-50 எடுக்கும்போது உங்களுக்கு மூவ்மெண்ட்டை நல்லா கவனிக்க முடியும். இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி எடுத்து எடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வண்டி ஓட்ட வந்துடுது ஓகே. ஆனா உங்க முன்னாடி யாராவது சைக்கிள்லயோ டூ வீலர்லயோ போறாங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி எடுத்தா என்ன ஆகும்? டக்குன்னு போய் இடிச்சிடும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ம கண்ட்ரோல்ல வர மாதிரி எடுக்கணும் கிளச்சை. இங்க அதே மாதிரி கிளச்சை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் கிளச்சை அழுத்துறோன்னு தெரியுதா? வேகத்தடையில நம்ம வண்டியோட வேகத்தை கட் பண்றோம். இப்போ மறுபடியும் அதை லிங்க் பண்றதை மெதுவா லிங்க் பண்ணுங்க. எடுங்க, அந்த வைப்ரேஷன் வரும். இங்க நிப்பாட்டுங்க. நீங்க நிப்பாட்டணும்ன்றது நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கிளச்சை அழுத்தி என் காலை பாருங்க. இங்க எடுக்கிறீங்க, காலை எடுத்துங்க. நீங்க காலை எடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்க மூவிங் வருதுன்னு வச்சுங்க, இங்க நான் நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டும் போது உங்களுக்கு வண்டி வேகமா இழுக்காது, ரொம்ப வேகம் குறையவும் குறையாது, கரெக்டா ஒரே வேகமா போயிட்டு இருக்கும். இப்போ நான் அப்படியே காலை கீழே ஊண்டி அப்படியே நிப்பாட்டிட்டேன். இங்க மறுபடியும் நான் கிளச்சை அழுத்திடுறேன். ஏறி இறங்கிச்சா? இப்போ பாருங்க, கிளச்சை நான் ரிலீஸ் பண்றேன். அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் முழுசா எடுத்துரும். அந்த வைப்ரேஷனே வராது உங்களுக்கு அந்த மாதிரி செய்யறதுனால. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொடுங்க. ஆக்சிலேட்டர் நம்ம எல்லாம் தாண்டியாச்சு. ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்டிகிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு லைட் பெண்ட் அப்படியே இப்படி லைட் பெண்ட் லெஃப்ட், ஸ்லோ கிளச், வேகமாக. இப்போ நான் தேர்ட் போட்டுட்டேன். கிளச்சை எடுங்க. இது கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம். மெயின் அந்த செகண்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் ஸ்லோவாக எடுக்கணும். இது கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் வேகம் கொடுத்துடணும். ஆக்சிலேட்டர் அவ்வளோ தேவையில்லை, கம்மியாக போங்க, ஸ்லோவாக போங்க. அவனை விட்டுருங்க, பொறுமையாக போகலாம். இப்போ அப்படியே நேராக போங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, எட்டி பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. நார்மலாக பாருங்க, அந்த லாரியை பாருங்க, லாங்காக பாருங்க, அவ்வளோதான். ரிலாக்ஸ் ஆகிடும். உங்கள் கை கால்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஒரு அழுத்தம் இருக்காது. இப்போ வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ண போகிறோம். மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஃபோக்கஸ் நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வர மாதிரி வாங்க. உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக இந்த கோடு வந்துச்சுன்னா இதுதான் நேர் பாயிண்ட்.
ஓரமாகவும் வந்துச்சு. இப்போ கிளச்சை முழுசாக அழுத்துங்க, வேகமாக அழுத்திட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க. பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க. ஸ்டேரிங் எந்த பக்கமும் வளைக்காதீங்க, அப்படியே விடு. பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. பார்வை அந்த டைமில் கிட்ட வரக்கூடாது, தூரமாகவே இருக்கணும். நின்ன பிறகும் எந்த காலம் எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு நியூட்ரலுக்கு வந்துடணும். நியூட்ரல் வந்த உடனே கிளச்சு வந்து நமக்கு வேலை செய்யாது. இப்போ கிளச்சை விட்டுடலாம். கிளச்சை விட்டுட்டு பிரேக் எடுக்கும்போது வண்டி வெளியே நவுறுதா அதை கவனித்து தான் பிரேக்கை முழுசாக எடுக்கணும். இப்போ எடுத்துருங்க. இப்போ வண்டி நவுறல இல்லையா? ஓகே. இப்போ நீங்கள் லெஃப்டே பார்க்காம ஓரம் வந்தீங்க, தூரமாக பார்த்துட்டு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள்.